தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். காவல்துறையிடம் ஆஜராக நடிகை தமன்னா அவகாசம் கேட்டிருக்கிறார். இன்று நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அவர் அவகாசம் கோரியிருக்கிறார். 2023 IPL கிரிக்கெட்டை ஃபோப்ளே ஆப்பில் சட்டவிரோதமாக பார்த்த விவகாரத்தில் அவர் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது போலீசில் ஆஜராக நடிகை தமன்னா அவகாசம் கேட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள். மும்பை சைபர் கிரைம் காவல்துறை முன்பு விசாரணைக்காக ஆஜராவதிலிருந்து கூடுதல் கால அவகாசம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தற்பொழுது தமன்னா தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023 ஆண்டு IPL போட்டிகளை ஃபேர் பிளே ஆப்பில் சட்டவிரோதமாக ஸ்ட்ரீமிங் செய்ததை அடுத்து நடிகை தமன்னா மீது இந்த வழக்கானது பல்வேறு வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டு அந்த விவகாரத்தில் பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் மற்றும் நடிகை தமன்னா பாட்டியா ஆகியோரை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்து சம்மனானது அனுப்பப்பட்டிருந்தது. அந்த சம்மன் மீதுதான் தற்பொழுது கூடுதல் கால அவகாசம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமன்னா தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது. மும்பையில் இல்லை எனவும் படப்பிடிப்புக்காக வெளியூர் சென்றதன் காரணமாக தனக்கு கூடுதல் கால அவகாசம் வேண்டும் எனவும் அதற்கு மாற்றாக வேறு ஒரு தேதியை சைபர் கிரைம் காவல்துறை அதிகாரிகள் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர் இந்த ஒரு கோரிக்கை அடங்கிய அந்த ஒரு மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக ப்ரமோஷன் வேலைகளை எதற்காக நடிகர்கள் ஈடுபட்டார்கள் என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் தமன்னாவிற்கு அனுப்பியிருந்த அந்த சம்மனில் மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்த சைபர் கிரைம் காவல்துறை அதிகாரிகள் எழுப்பியிருந்தார்கள். அவர்களுடைய கேள்விகளுக்கு முழுமையாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் அந்த ஒரு சம்மன் நோட்டீஸில் அவர்கள் குறிப்பிட்டிருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தனக்கு கூடுதல் கால அவகாசம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தற்பொழுது நடிகை தமன்னா முன்வைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.